வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற சுற்றுலா தலத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி 26 சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் திடீரென்று சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. அதன் பிறகு போர் பதற்றம் இருக்குது அப்படின்ட்டு பேசப்பட்ட நிலையில் இந்தியா முழுவதும் போர் ஒத்திகை நடக்கணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு அறிவிச்சிருந்தது. ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ட்டு 9 பயங்கரவாதிகள் முகாம்களை இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் பயங்கரவாதிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு செய்திகள் வெளியானது. இப்போ இந்த தாக்குதல் இதன் பிறகு பெரிய அளவில் போராக மாறப்போகுது அப்படின்ட்டு பேசப்பட்ட நிலையில் ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இராணுவம் இது ஒரு போராகவே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் பகுதிகளிலும் அதே மாதிரி ராஜஸ்தான், பஞ்சாப் மற்ற பகுதிகளிலையும் ஒரு போர் பதற்றம் இருக்குன்னே பார்க்க முடியுது. தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பிட்டு இந்த தாக்குதல் ஒரு அரசியலாக பேசப்படுது. இந்த போர் தேவையில்லையா அப்படிங்கிற விவாதங்கள் போயிட்டுருக்கு. எப்பயுமே ஒரு நாட்டுக்கான போருங்கிறது இரண்டு நாட்டு இராணுவமும் அறிவித்த பிறகு நடக்கக்கூடிய போருங்கிறது வேறு. அதேமாரி இராணுவ தாக்குதலுக்கு பதிலடிங்கிறது வேறு, தீவிரவாதிகளோட தாக்குதலுக்கு பதிலடிங்கிறது வேறு. இந்த முகாம்கள் தாக்குதல் தீவிரவாதிகளுக்கான ஒரு பதிலடியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திடீர்னு 26 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அதற்கு பதிலடியாக தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ இன்றைக்கு இருக்க சூழல் உலகம் முழுவதுமே போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர்களில் அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உலக மக்களோட பார்வையாக இருக்குது. எப்போதுமே போர் தேவையில்லை அப்படிங்கிற பார்வை தான் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போது போர்களில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி கல்லூரிகளாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், பொது தளங்கள் பாதிக்கப்படக்கூடாது. 2 இராணுவங்கள் அறிவித்த பிறகு எப்போது போர் செய்யணும், எப்போது போர் நிறுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு செய்து தான் போர் நடத்தணும். ஒரு அறத்தோடு தான் போர் நடக்கணும். அது இன்றைய காலகட்டங்களில் நடக்குதா, தலைவர்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்னா இல்லை. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்தை மீட்கிறதுக்காக நடக்குதா, அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் திட்டமாக சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரம் அப்படிங்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் அதற்காக செய்கிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இது பதிலடியாக தான் பார்க்க முடியுது. இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே எதுவும் செய்யாதவர்கள் இந்து ராஷ்டிரம் அப்படின்னு உருவாக்கி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் இருக்கும். எப்பயுமே போர்கள் பல்வேறு காரணங்களால் நடக்கும். பொருளாதாரம், வணிகம் அப்படிங்கிற நோக்கத்துக்குனால தான் 2 நாடுகள், அதே மாதிரி நாட்டோட எல்லை, அந்த காரணங்களால் தான் பல்வேறு போர்கள் நடக்கும். இன்றைக்கு ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை, பொய்யான செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க. அது குறித்தான பார்வை நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஆதாரப்பூர்வமாக இல்லாத ஒரு தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைய சூழலில் பார்க்க முடியுது. பெரிய அளவில் பொய்யான பழைய செய்திகள்லாம் எடுத்து மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக வீடியோக்கள் போடுறாங்க, செய்திகள் போடுறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த சூழலில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் 26 பேர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு இராணுவம் இந்த அளவுக்கு இறங்கி முப்படைகளும் கப்பற்படையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், விமானப்படையாக இருக்கட்டும், எல்லா தாக்குதலுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் 875 பேர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதம் வரைக்கும் மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 300க்கும் மேற்பட்ட படகுகள், கடந்த 10 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு நாட்டுடைமை ஆக்கியிருக்கு இலங்கை அரசு. இப்போ எல்லை கடந்து மீன் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி மட்டுமே தாக்குதலில் ஈடுபடுறது, அவர்களை கைது செய்கிறது, சிறையில் அடைக்கிறது, அவர்களுக்கு அபராதம் விதிக்கிறது. இப்போ சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த கைதில் கைது செய்யப்பட்டு முடியெல்லாம் மொட்டையை அடித்து சிறையில் இருக்கக்கூடிய கழிவறைகள்லாம் கழுவ வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் மீனவர்கள் வெளியில் கதறி அழுத சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. படகுகள் பறிமுதல் செய்யப்படுது, படகுகள் தாக்குதல் உள்ளாகுது, அதே மாதிரி வலைகள் அறுக்கப்படுது. இது
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்கதையாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. இதற்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கு எந்த கட்சிகளுமே வந்து தீர்வு நாங்கள் வந்து கடிதம் எழுதுகிறோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், இதற்கு முன்பு ஆண்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு இதற்கு கடிதம் எழுதக்கூடிய நிகழ்வு மட்டுமே நடந்துக்கிட்டே தவிர இதற்கான சரியான தீர்வு இல்லை. அங்கே ஒன்றியத்தில் பாஜக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. இதற்கான முக்கிய சிக்கலாக பார்க்கறது வந்து கச்சத்தீவு. கச்சத்தீவு 1974 கொடுக்கும்போது வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் 76களில் வந்து அதற்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவில் வந்து நீங்கள் அந்த கோயில் திருவிழாவுக்கு வரலாம், அதே மாதிரி மீன் வலைகளை வந்து உலர்த்தனம்னா அதை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லை சிக்கல் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்து ராஷ்டிரம்னு சொல்லக்கூடிய பிஜேபி இதில் கச்சத்தீவு வருமானா அதுவும் ஒரு கேள்வி தான். அவர்கள் வந்து இன்றைக்கு அரசியல் பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டதுன்ட்டு. இப்போ 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி அதிமுக பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸ் திமுகவாக இருக்கட்டும், மாறி மாறி இதை அரசியல் படுத்துறதுக்கு தேர்தல் அரசியலுக்காக பேசுகிறாங்களே தவிர இதற்கான தீர்வு எட்டப்படுதான்னா இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்படுது. 875 பேர்னால் எந்த அளவுக்குன்னு பார்த்துங்க. கடந்த 40 ஆண்டுகளில் இதற்கான தீர்வே எட்டப்படலை அப்படின்னா தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. இந்தியாவோட இன்னொரு எல்லை பகுதியில் தான் இருக்குது இலங்கை. எப்படி பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு தீவிரமாக பதிலடி கொடுக்குதோ இந்தியா, அதே மாதிரி இலங்கைக்கும் ஒரு பதிலடி கொடுத்து தீர்வு எட்டப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையும். குறிப்பிட்டு சொல்லணும்னா குஜராத்தில் கடந்த 2021 காலகட்டங்களில் குஜராத் பகுதிகளில் மீனவர்கள் ஒரு 17 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க பாகிஸ்தான் கடற்படையால். அங்கே வந்து துப்பாக்கி சூடும் நடக்கப்படுது, அங்கே தாக்குதலும் நடக்கப்படுது. அதில் வந்து ஒருத்தர் வந்து இறக்குறார். உடனடியாக இந்திய கப்பற்படை வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் மீது எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டது குஜராத்தில். அப்போது ஒரே இந்தியாவில் குஜராத் மீனவர்களுக்கு ஒரு மாதிரியான செயல்பாடுகளும், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு பாதுகாப்பு நிலையும் பாதுகாப்பு இல்லாத சூழலும் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு நிலையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பிரதமர்கள் வந்து இலங்கைக்கு போனாலும் அங்கே அதிபர்கள் பிரதமர்கள் மாறினாலும் இந்த சூழல் மாறுற மாதிரி தெரியல. இந்திய ஒன்றியம் வந்து அவர்களுக்கு நிதி உதவி கொடுக்குது, அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குது, இராணுவ பயிற்சி கொடுக்குது. ஆனால் 800 பேருக்கு மேலே வந்து இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காங்க. அப்போ அந்த மீனவர்களோட சிக்கல்களை எப்போ தீர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இருக்குது. இதில் நம்ம வைக்க வேண்டிய முதல் கருத்து வந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த 26 மரணத்திற்காக இந்தளவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அரசு, இந்தளவுக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய அரசு, பாகிஸ்தான் கடற்படையால் இந்திய மீனவர்கள், குஜராத் மீனவர்கள் பாதிக்கப்படும் போது தீவிரமாக செயல்படக்கூடிய அரசு, தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படும் போது இலங்கை கடற்படையால், இலங்கை அரசால் கைது செய்யப்படும் போது, அவர்கள் அபராதம் விதிக்கும் போது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். இவர்களோட அரசியலை ஒன்றிய அளவில் எந்த கட்சி ஆட்சி மாறினாலும் தமிழக மீனவர்களுக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.